ஆடி ஆஃபரில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ் கேட்டிருந்தாங்க, மிக்ஸி, அது எல்லாமே பார்த்தோம். எத்தனை கடைக்கு போனோம், என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் கேவி டெக்ஸ் போயிருந்தோம். கேவி டெக்ஸில் ஆடி ஆஃபர் 10% to 60% வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு vlog போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். கேவி டெக்ஸ் வந்து நாங்கள் கேஸ் ஸ்டவ் மிக்ஸி பார்க்க தான் போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வந்து கேஸ் ஸ்டவ் மிக்ஸிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி வந்துட்டோம், ஆடி ஆஃபரில் என்னென்ன ட்ரெஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். கேவி டெக்ஸ் போகிறப்பவே எனக்கு செம்ம பசி எடுத்துக்கிச்சு எங்கள் எல்லாருக்குமே. மதியம் நான் வேறு சரியாக சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக் வர மாதிரி இருந்து சொல்லிட்டு சரி ஷாப்புக்குள்ளே போனாலும் டைம் போகிறதும் தெரியாது, பசியில் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போமே, எப்போவுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கேவி டெக்ஸ்லேயே ஃப்ரண்ட்டில் வந்து பானிபூரி, அதுக்கப்புறம் பப்ஸ், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. அங்கேயே பானிபூரி 40 rupeesன்னு சொல்லிட்டு அதை வெளியில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பப்ஸ் வாங்கியிருந்தோம். ஒரு மஷ்ரூம் பப்ஸ், அதுக்கப்புறம் பன்னீர் பப்ஸ், ரெண்டுமே 20 rupees தான், ஈச் 20 rupees. அதை வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஷாப்புக்குள்ளே போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சாரீஸ் தான் நிறையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஷிவானி ஷிஃபான் சாரீ சொல்லிட்டு 2 பீஸ் சாரீ 339 சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சாரீஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களோட செக்ஷன் போயிட்டோம். எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குது ஆஃபரில் பார்க்கலான்ட்டு. அம்மா தான் வந்து லிஃப்ட்டில் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஸ்டெப்ஸில் போகலான்னு பார்த்தா கேவி டெக்ஸில் ஸ்டெப்ஸ்லாம் அலோடு எல்லாம் சொல்லிட்டாங்க. நார்மல் லிஃப்ட் வந்து ரொம்ப நேரமாக ஆகியும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த எஸ்கலேட்டர் மாதிரி மூவ் ஆகும்ல, அதில் போனோம். அதில் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, சொன்னாங்க. அவங்கள எப்படியாச்சும் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டோம். இதே லிஃப்ட்லேயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போத்தீஸ் போகிறப்ப போயிருக்காங்க அம்மா, பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ போகும்போது பயந்துட்டாங்க. எங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருக்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரிலாம் கேர்ள்ஸுக்கு தேவையானதெல்லாம் நிறையா இருந்துச்சு. பட்டு சாரியுமே இந்த செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு பார்த்தோம். சூப்பராக நிறையா இருந்துச்சு. இந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். இதில் நான் லைட்டாக தான் காமிச்சிருப்பேன். எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு சிலது தேவையானது கேவி டெக்ஸ்லேயே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மென்ஸ் செக்ஷன் இருக்குது, அப்புறம் கிட்ஸுக்கெலாம் இருக்குது. நாங்கள் அந்த ஃப்ளோர்லாம் போகலை, அதோட திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் செக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் 30% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. 30%னா நம்மளுக்கு வாங்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். அகெயின் திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கேவி டெக்ஸ் வெளில போகிறதுக்குள்ளே திரும்பியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் சாரீஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் சாரீஸ்லாம் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை. இன்னொரு டைம் வந்து ஆடி மந்த் முடியறதுக்குள்ளே சரி போய் பார்க்கலாம், இப்போதைக்கு பார்த்துட்டு எப்படி ஆஃபர் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மெயினாக வந்ததே வந்து கேஸ் ஸ்டவ் மிக்ஸிலாம் பார்க்க தான். அதுக்கப்புறம் கடைக்கு வேறு அந்த கடைக்கெலாம் போனோம், டைம் வேறு ஆகிடுன்னு சொல்லிட்டு அம்மா வர சொல்லிட்டாங்க. அப்புறம் பில்லிங்லாம் முடிச்சுட்டு வாங்கினதெல்லாம் பில் போட்டு அதுக்கப்புறம் அதே சைட்லேயே தான் நம்மளுக்கு இந்த கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து லைனாக இருக்குதுன்னு அப்பா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் 1 by 1 அந்த கடைங்க பக்கத்துலேயே வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கிரியாஸ் வந்துருந்துச்சு. கிரியாஸில் கலெக்ஷன்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் எங்களுக்கு செட் ஆகலை எங்களோட பட்ஜெட்டுக்கு. சரி நான் அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது சத்யா பக்கத்தில் இருந்துச்சு. சத்யாலையும் போய் பார்த்துட்டு வந்தோம், அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து டார்லிங் போனோம். டார்லிங் தான் என்னென்னு தெரில, எங்களுக்கு டார்லிங்லேயே வாங்கணும்னு இருக்குது போல இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வாஷிங் மிஷின் டார்லிங்கில் தான் வாங்கினோம். பட் அது வந்து பாண்டி ராஜாவில் அங்கே இருக்க பிரான்ச் அவங்களோடது, அங்கே தான் வாங்கியிருந்தோம். இது வந்து இங்கே கேவி டெக்ஸ் லைனில் இருக்க டார்லிங் ஷாப்பில் போய் பார்த்தோம். கேஸ் ஸ்டவ் வந்து பிடிச்சிருந்துச்சி. பிரீத்தி பிராண்டில் தான் பார்த்தோம். அதுதான் கொஞ்சம் ரேட் எங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது வாங்கலான்னு தோணுச்சு. அவங்களுமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து 2800 ரூபான்னு சொன்னாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக கேட்டது, 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் குறைக்க சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபைனலாக 2400 2400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. டார்லிங் ஷாப்பில் கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம், மிக்ஸி வாங்கலை. இன்னொரு டைம் மிக்ஸி பார்த்துக்கலாம், அப்புறமா வாங்கிக்கலாம். இருக்கிற மிக்ஸியை சரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. அடுப்பு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே லைனில் தான் பார்த்தீங்கன்னா மணி எலக்ட்ரானிக்ஸும் தனம் சேல் சென்டர்லாம் இருக்குது. அதுக்கெலாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா டைமும் வேறு ஆகிடுச்சு. சரி இந்த கடையில் இது ஓகேவாக தான் இருக்குது, வசந்தன்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கே டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டெம்போ பிடிச்சி வீட்டுக்கு வரணும், அப்புறம் ரொம்ப தூரம் நடந்தும் வேறு வரணும். அன்றைக்கி
ஓகேன்னு பார்த்து நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். டயர்டாக தான் வந்தோம். சரி அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி அன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தது. அன்றைக்கி அடுப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பால் வச்சு காய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் பால் காய்ச்சியாச்சு. அந்த வீடியோ தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கேவி டெக்ஸில் ரொம்ப நாளாக லிப் பாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டேஸ்லரில் அதுவும் 30 rupeesலேயே டேஸ்லரில் லிப் பாம் கிடச்சிது. சரி கம்பெனி பிராண்ட் தானே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டோம். கேவி டெக்ஸ் vlog பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு என்னால் காமிக்க முடியல, டயர்டாக வந்தோமா. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணல. நான் இதை இன்னொரு நாள் தான் எடுத்திருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்பலாம் நாங்கள் எதுவும் வாங்கல, நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சுலாம். பட் நாங்கள் வந்து ஒரு சிலர் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் மெயினாக இன்றைக்கி ஷாப்பிங் போனதே வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்க்கும் கேவி டெக்ஸ்க்கும் அடுப்பும் மிக்ஸியும் என்ன ப்ரைஸில் இருக்குது, எப்படி ஆஃபரில் இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் தான் போனோம். அதை பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இப்போ நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க. பிளாசோ பேண்ட்டு தான் வந்து எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அதிலலாம் வேஸ்ட்டாக காசு போடணும்னு சொல்லிட்டு ஆஃபரில் இந்த பேண்ட்லாம் இருந்துச்சு. அதனால் பிளாசோ பேண்ட்டு வெளியில் போகிறதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கும் சிம்பிளாக காட்டனில், அப்புறம் வந்து காட்டன் இல்லைனாலும் இது காட்டன் தானே. பிளாசோ பேண்ட்டு தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எனக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலரும் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனும் போட்டு நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 229 போட்டு நம்மளுக்கு ஆஃபரில் 199க்கு கொடுத்துருந்தாங்க. இது அங்கே பார்க்கும்போது எனக்கு பிங்க் மாதிரி இருந்துச்சு. இப்போயும் பிங்க்கு தான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ரெட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், கேமராவில் எப்படி தெரியுது. இது பிங்க்கு தான், சூப்பராக இருந்தது. இது ஒன்று எனக்கு எடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் தான், ஃப்ளோரல் டைப்பில் நல்லா இருந்தது. பூ டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 149. இதுவுமே வந்து பிளாசோ தான். இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருந்துச்சு. இதை நான் எனக்கு தான் எடுத்தேன். பட் என்னோட சிஸ்டர் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் பிளாசோ பேண்ட் தான். இதோட ரேட் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 99 தான். இது 99க்கு தான் எடுத்திருந்தோம் கேவி டெக்ஸில். இங்கே பாருங்கள் 99 தான் ரேட்டு. ஒரு மாதிரி சூப்பரான மயில் கலர் ப்ளூ மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது ஜஸ்ட் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம் மாடல் தான் இது. இது என்னோட சிஸ்டருக்கு தான், அவள் வாங்கிக்கிட்டா. ஸ்கர்ட்லாம் பார்த்தேன். பட் ஸ்கர்ட் வந்து எனக்கு இங்கே செட் ஆகலை. நானும் போத்தீஸ் vlog உங்களுக்கு போத்தீஸ் vlog வந்துட்டு தான் கேவி டெக்ஸ் இது நான் போடுவேன். போத்தீஸில் சூப்பரான ஸ்கர்ட் பார்த்தேன். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக 200க்கு தான் இருந்தது. 10% ஆஃபர்லாம் கொடுத்து. பட் வந்து வாங்காமல் வந்துட்டு அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. டைம் வேறு இல்லையா, வாங்காமல் வந்துட்டுமே திருப்பி போய் அதை வாங்கணுன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக போயிட்டு போத்தீஸில் ஸ்கர்ட் பார்க்க தான் போகிறேன். பட் நான் அந்த டைமில் சூஸ் பண்ண அந்த ஸ்கர்ட் வந்து இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். இது பாருங்கள், இதுவும் ஒரு சூப்பரான கலர் காம்போ தான். இதுவும் பிளாசோ பேண்ட் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 199. இது வந்து இதுவும் ஆஃபரில் தான் கொடுத்தாங்க. 199 இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் என்னோடய சிஸ்டருக்கு தான். அவளுக்கு 3 பேண்ட்டு, எனக்கு 1 போதும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு வாங்கியாச்சு. ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா நாங்கள் இது தான் வாங்கினோம். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். திருப்பி அதுக்கப்புறம் போனாலும் போவோம். இப்போதைக்கு இதுதான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிந்தி இருக்குல்ல பொட்டு, இது வாங்கிட்டாங்க. இது வந்து இது ஒரு 3 வாங்கினோம். இது அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இதில் வந்து பின்னாடி இங்கே கோல்டு கலரில் பேக்ரவுண்டில் கோல்டாக இருக்கும். இது வந்து சில்வராக இருக்கும். கோல்டில் 2, சில்வரில் 1 வாங்கினேன். இது வந்து 1 9 rupees தான். எனக்கு ஓகே தான் தோணுச்சு. வெளியிலலாம் வந்து மற்ற ஃபேன்சி ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா 10 rupees 15 20லாம் கூட இருக்கும். இது 9 rupees எனக்கு வாங்கலான்னு தோணுச்சு. அதுவும் இந்த ஸ்டோன் போட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோவா. பின்னாடி ஒயிட் வச்ச மாதிரி தான் கிடைக்கிது. அதனால் நான் இது வந்து இதில் 2 கோல்டு கலரில் 2, சில்வரில் 1 வாங்கிட்டேன். அடுத்தது வந்து லிப் பாம் காலி ஆயிடுச்சு. சரி லிப் பாம் ஏதாவது பிராண்டட்ல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தா அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. நான் இங்கே லிப் பாம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. 30 rupeesல டேஸ்லரில் இருந்துதா. இது வந்து பீச் கலர் லுஷியஸ் லிப் பாம் போட்டிருந்தாங்க. சரி வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் கூட வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லிப் பாம் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
குஷி கிளிப்பு குட்டி குட்டியா பெரிய குஷி கிளிப்லாம் இருக்குது. இது சின்னதாக இருந்தது. சரி இங்கே ஏதாவது க்யூட்டாக குத்துறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து 19 ருபீஸ். இதில் எத்தனை பீசஸ் இருக்குது? 12 பீஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி இப்படி எடுத்து நம்ம எப்பவுமே கிளிப்லாம் எடுத்தால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். சிலது வந்து ஒரு மாதிரி அவ்வளோ பிடிக்காது. இது நல்லா தான் இருந்துச்சு, வாங்கிட்டேன். இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோம், வேறு எதுவும் வாங்கலை. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் வாங்குவேன். எனக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு ஆஃபர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் வீடியோஸ் எடுத்து காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அதுவுமே ரொம்ப எடுக்கலாமா என்னன்னு தெரியல. லைட்டான கிளிப்ஸ் தான் எடுத்துட்டு வந்தோம். இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். எங்களோட ஷாப்பிங் இவ்வளோ தான் கேவி டெக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கின வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது வாங்க தான் நாங்கள் மெயினாக போனோமே. அது கூடவே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.